நான் வந்து ஃபஸ்ட்லாம் படுத்து கையை ஊண்டி எந்திரிப்பாங்க. அது வந்து நான் எப்போயுமே நல்லா பண்ணுவேன். இப்போ ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் என்னால் சரியாக பண்ண முடியல. நானும் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ஜிம்மில் வச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை வரல. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்துலேருந்து இதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து போட்டு பார்த்தேன் வருதா என்னென்னு. போட்டு பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் போடுறப்போ வரலை, கீழே கீழே விழுந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போட போட வந்துடுச்சு. ஒன் டைம் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் திரும்ப வரல. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வந்துடும். அப்போ இனிமேல் இதை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால பண்ண முடியல. கையை ஊண்டி பண்ணி பார்த்தேன். அது லெஃப்ட் ஹேண்டில் வந்து பேலன்ஸ் சரியாக கிடைக்காதனால அப்படி பண்ண முடியல. கையை ஊண்டி எந்திரிக்க முடியல. ஆனால் எந்திரிச்சேன், கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சேன். ஆனால் அதுக்கடுத்து நம்ம கையை ஊண்டாமே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கையை ஊண்டாமல் தான் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கேன். கையை ஊண்டி இப்போ பண்ணி ஓரளவு வருது கையை ஊண்டி. ஆனால் என்ன, கை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாதனால அப்பப்போ வரமாட்டேங்குது. ஒரு சில நேரம் வருது, ஒரு சில நேரம் வரமாட்டேங்குது. நான் எதுவும் இல்லை, எனக்கு வராத ஃபுல்லாக இப்போ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் எனக்கு வருமோ அதை ஃபுல்லாக இப்போ வர வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கை இப்படி இருக்கனால அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை. கை எப்படி இருந்தாலும் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. நான் அந்த கையை எப்படியாவது சரி பண்ணணும். கண்டிப்பாக சரி பண்ணிடுவேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இல்லை நான் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணாலும் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.